Hi friends, welcome to my channel. 12th Maths Applications of Differential Calculus exercise 7.52 தான் பார்க்க போறோம். Prove that the function f of x கொடுத்திருக்காங்க x minus sin x is the increasing on the real line. அதுக்கப்புறம் local extrema. இது ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்னன்னா இந்த f of x வந்து first நம்ம differentiate பண்ணுவோம். differentiate பண்ணா f dash x இருக்கும். f dash x is equal to 0 அப்படின்னு சொல்லி போடுவோம். First அதை கண்டுபிடிப்போம். f of x கொடுத்திருக்கதை எழுதிக்குவோம். x minus sin x. f of x differentiate பண்ணா f dash of x. x differentiate பண்ணா 1. sin x differentiate பண்ணா cos x. சரிங்களா? அப்ப அடுத்து வந்து f dash of x is equal to 0. அப்ப 1 minus cos x is equal to 0. அப்ப 1 is equal to இந்த minus cos x இந்த பக்கம் போகும்போது plus cos x மாறும். சரிங்களா? அப்ப cos x is equal to 1. cosல என்ன வேல்யூ போட்டா நமக்கு 1 கிடைக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது 0, இது வந்து பை, இது வந்து 2 பை, அடுத்து இது 3 பை, இது வந்து 4 பை, இந்த மாதிரி தான் போகும். சரிங்களா? இங்க வந்து என்னன்னா 1,0, இது வந்து -1,0. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது காசு, ரெண்டாவது உள்ளது சைனு. அதேதான் இங்க உள்ளது காசு, இது வந்து சைனு. இப்ப cos 0, cos 0 வேல்யூ வந்து என்னது 1. சரிங்களா? இந்த xக்கு நம்ம வேல்யூ இப்ப கண்டுபிடிப்போம். 0, cos 0 போட்டா 1. அடுத்து வந்து cos பைனா நமக்கு என்னது -1. சரிங்களா? cos பைனா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் -1. ஆனா இங்க வந்து 1 தான் இருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா cos 2 பை போட்டீங்கன்னா 1. அடுத்து 4 பை போட்டா 1. ஏன்னா 3 பை போட்டா -1 வந்துரும். அதனால 2 பை 4 பை இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப இது நம்ம ஜெனரலா எப்படி எழுதலாம்னா 2n பை. n belongs to z. சரிங்களா? இப்ப என்னக்கு பதிலா 0 போடுங்க. 0 போட்டோம்னா ஃபுல்லா 0 ஆயிரும். x is equal to 0. cos 0 வேல்யூ 1. இப்ப அடுத்து 1 போட்டோம்னா 2 பை. cos 2 பையோட வேல்யூ 1. அடுத்து 2 போட்டோம்னா 2 into 2 4 பை. அப்ப cos 4 பையோட வேல்யூ 1. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன எப்படி கிடைக்குது? அந்த f dash of x இருக்கு பாருங்க. அடுத்து நம்ம எழுதிக்குவோம். f dash of x is equal to 1 minus cos x. சரிங்களா? இந்த cos வந்து என்னன்னா இப்படிதானே இருக்கும் டயக்ராம். இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இப்படி. அதாவது என்னன்னா இந்த இடம் வந்து -1, இது வந்து 1. சரிங்களா? இப்படிதான் வந்து இருக்கும். காசு வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். சைனு தான் வந்து இந்த 0ல இருந்து இந்த மாதிரி. சரிங்களா? காசுன்றது இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். காஸ் எக்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1, மினிமம் வேல்யூ வந்து -1. அப்ப இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா காஸ் எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இப்போ 1 மைனஸ் மேக்ஸிமம் வேல்யூ 1. 1 minus 1 0. அடுத்து மினிமம் வேல்யூ வந்து என்னது -1. அப்போ 1 minus -1. அப்போ 1 plus 1. அப்போ வந்து நமக்கு வந்து என்னது 2. சரிங்களா? அப்ப f dash of x வந்து என்னன்னா greater than or equal to 0. 0 விட அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்னதுன்னா increase. இந்த function வந்து என்னது increasing on the real line அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஒண்ணுல f of x எழுதணும், இதை differentiate பண்ணணும். இது is equal to 0. அந்த differentiation equal to 0 போடணும். 0 போட்டு cos xக்கு இந்த xக்கு பதிலா என்னென்ன வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 1 கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது இன்க்ரீஸ், அவங்க கேட்டிருக்கதே வந்து இன்க்ரீசிங் அந்த ரியல் லைன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அது கிரேட்டர் than or equal to வந்துச்சுன்னா இன்க்ரீசிங். அவ்வளவுதான். இந்த cos xக்கு பதிலா நம்ம வந்து cos xக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. இப்போ ஃபர்ஸ்ட் 1 போடுறோம். அப்போ 1 minus 1 0. சரிங்களா? அடுத்து இதுக்கு பதிலா cos xக்கு பதிலா -1னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 1 plus 1 2. அப்ப 0 to 2 குள்ளதான் வேல்யூ இருக்கும். அப்படின்னும் போது என்னன்னா கிரேட்டர் than or equal to 0 போட்டுடலாமா? 0 விட அதிகமா இருக்குது. அப்ப f dash of x greater than or equal to 0 increasing on the real line. இது இன்க்ரீஸ் மட்டும் தான் இருக்கு, டிக்ரீஸ் ஆகல. டிக்ரீஸ் ஆனாதான் நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்க முடியும். அதனால என்னன்னா நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம்.
அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.